எல்லோருக்கும் இந்தியன் வங்கியின் சார்பில் இனிய மதிய வணக்கங்கள். எங்கள் வங்கியின் வர்த்தகம் கடந்த ஆண்டை விட 8.4% உயர்ந்து 12.61 லட்சம் கோடிகளை அடைந்துள்ளது. கடந்த டிசம்பரில் எங்கள் மொத்த வர்த்தகம் 11.64 கோடிகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. காசா, அதாவது சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு மொத்த டெபாசிட்டில் 40% தக்க வைத்துக் கொண்டுள்ளது. வங்கியின் நிகர லாபம் கடந்த டிசம்பர் காலாண்டில் 2119 கோடியாக இருந்தது 34.6% உயர்ந்து 2852 கோடியாக நடப்பு காலாண்டில் உயர்ந்துள்ளது. நிகர வட்டி வருவாய், அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், கடந்த ஆண்டு டிசம்பர் காலாண்டில் 5815 கோடியிலிருந்து 10.3% உயர்ந்து 6415 கோடிகளை நடப்பு காலாண்டில் எட்டியுள்ளது. ஈல்ட் ஆன் அட்வான்ஸ் கடந்த டிசம்பரை விட 15 புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது. கடந்த டிசம்பரில் 8.74% இருந்தது. நடப்பு காலாண்டில் 8.92% அடைந்துள்ளது. உள்நாட்டு நிகர வட்டி வரம்பு, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், டொமஸ்டிக், கடந்த டிசம்பரில் 3.49% இருந்தது. 8 புள்ளிகள் உயர்ந்து நடப்பு காலாண்டில் 3.57% உயர்ந்துள்ளது. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ROA, 1.11% இருந்தது. கடந்த 3 மாதங்களில் 28 புள்ளிகள் அதிகரித்து 1.39% உயர்ந்துள்ளது. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ, அதாவது செலவு வருமான விகிதம் 46.9% போன டிசம்பர் காலாண்டில் இருந்தது. 234 புள்ளிகள் குறைந்து 44.56% அடைந்துள்ளது. மொத்த NPA, அதாவது கிராஸ் NPA, கடந்த ஓராண்டில் 121 புள்ளிகள் குறைந்து 3.26%, நிகர NPA, அதாவது நெட் NPA, 32 புள்ளிகள் குறைந்து 0.21% குறைந்துள்ளது. இவை போன நிதியாண்டில் இதே சமயத்தில் முறையே 4.47%, 0.53% இருந்தது கவனிக்கத்தக்கது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ கடந்த ஓராண்டில் 219 புள்ளிகள் அதிகரித்திருக்கிறது. இது கடந்த டிசம்பரில் 95.9% இருந்தது. நடப்பு டிசம்பரில் 98.09% உயர்ந்துள்ளது. வங்கியின் கடன் செலவு, அதாவது கிரெடிட் காஸ்ட், கடந்த டிசம்பரில் 0.76% இருந்தது. 29 புள்ளிகள் குறைந்து 0.47% நடப்பு காலாண்டில் எட்டியுள்ளது. இந்த காலாண்டில் எங்கள் வங்கி 23 புதிய கிளைகளை நாடெங்கும் திறந்துள்ளது. அவற்றில் தமிழ்நாட்டில் மட்டும் 4 புதிய கிளைகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ATM 36 ATMகள் இந்தியா முழுவதும் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 7 தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டுள்ளது. இந்த நடப்பு காலாண்டில் BC என்று சொல்லப்படும் பிசினஸ் காரஸ்பாண்டன்ட் சொல்கிறார்கள் அல்லவா, 220 புதிய BCக்கள் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.